அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 9 பகுதி 7. லஞ்ச் ரெடி என்று அழைப்பு வந்தது. போனேன். சாப்பிட்ட பிறகு வரவேற்பறைக்கு வந்தோம். ஜோனாவிடம் நான் கண்டுபிடித்ததை பற்றி சொன்னேன். அனைத்து நிலைகளிலிருந்தும் இதனை நாங்கள் விவாதம் செய்தோம். பிறகு இவ்விஷயத்தை நான் போலீஸுக்கு கொண்டு போனேன். இக்கண்டுபிடிப்பால் அவர்கள் குதூகலமானார்கள். வெறும் லக்கினால்தான் இதனை நான் கண்டுபிடித்தேன் என்பது என் கருத்து. இதற்காக என்னை பெருமை பொங்க முதுகில் தட்டி கொடுத்தார் நாஷ். கிரேவ்ஸ் ஸ்டேஷனில் இல்லை, ஆனால் நாஷ் இருந்தார். இவர் அவருக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொன்னார். அப்புத்தகத்தை கைரேகைகள் ஆராய்வதற்காக அவர்களிடமே வைத்து கொண்டாலும் நாஷுக்கு அப்படி ஒன்றும் பெரிதாய் நம்பிக்கையில்லை. அவர்களால் உதவவல்ல கைரேகைகள் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் என் கைரேகையும் அதனை அவ்வப்பொழுது தூசு தட்டியிருக்கிறாள் என்பதை சுட்டிக்காட்ட பேட்ரேஜின் கைரேகையும் இருந்தன. வேறு எவருடைய கைரேகையும் காணப்படவில்லை. என்னுடன் திரும்பி குன்றுகளின் வழியே நடந்து வந்தார் நாஷ். இந்த சமாச்சாரம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டேன் நான். நெருங்கிக்கிட்டிருக்கோம் என்று சொன்னார். யார் பண்ணியிருக்காங்க மாட்டாங்கன்னு வகைப்படுத்தி வடிகட்டிக்கிட்டு இருக்கோம். என்றேன் நான் வாயகல. யாரெல்லாம் உள்ளே வராங்க? மிஸ் கிஞ்ச். யாரோ ஒரு கிளைண்ட்டை நேற்று மத்தியானம் சந்திக்க முன்பதிவு இருந்திருக்கு. கேம்பியர் ஹேக்கர் சாலைக்கு அருகில் வருது அந்த கிளைண்ட்டோட வீடு. சிமிங்டன் வீட்டை தாண்டிதான் இந்த சாலைக்கு போகணும். போகும்போதும் வரும்போதும் சிமிங்டன் வீட்டை அவங்க கடந்து தான் ஆகணும். இதுக்கு முந்தைய வாரம், அதாவது மொட்டை கடுதாசி வந்து அதனால் மிஸ் சிமிங்டன் தற்கொலை செய்துக்கிட்ட நாள் தான் மிஸ்டர் சிமிங்டன் அலுவலகத்தில் மிஸ் கிஞ்ச் கடைசியாக பணியாற்றிய நாள். அன்னைக்கு மதியானம் மிஸ் கிஞ்ச் அலுவலகத்தை விட்டு போகாமல் அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பதாக தான் ஆரம்பத்தில் நினச்சிருக்கார் மிஸ்டர் சிமிங்டன். அந்த மத்தியானம் சிமிங்டனை பார்த்து பேச மிஸ்டர் லெஷிங்டன் வந்திருக்கார். மத்தியானம் முழுக்க 2 பேரும் உள்ளே தான் இருந்திருக்காங்க. மிஸ் கிஞ்சுக்காக பலமுறை அழைப்பு மணியை அடிச்சிருக்கார் இவர். அந்த அம்மா மதியம் 3 மற்றும் 4 மணி உட்பட காலத்தில் வெளியேறுக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே அலுவலகத்தில் தீர்ந்து போயிருந்த சில ஸ்டாம்புகளை வாங்குவதற்காக அவங்க வெளியே போயிருக்காங்க. இதுக்கு ஆபீஸ் பாயே அனுப்பியிருக்கலாம். ஆனால் தலைவலி ரொம்ப இருந்துதான். அதனால் காற்றார வெளியே போய் வந்தால் தேவலான்னு நினைச்சாங்களாம் சொல்கிறாங்க மிஸ் கிஞ்ச். ரொம்ப தூரம் போகலை அவங்க, ஆனால் தேவையான தூரம் போயிருக்காங்க சொல்லலாம். கிராமத்தின் அடுத்த பக்கத்துக்கு அவசரமாக போய் அங்கே போஸ்ட் பாக்ஸில் கடிதத்தை துரிதமாக நழுவ விட்டுட்டு அதே அவசரத்துடன் திரும்பி வரை போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மிஸ்ஸஸ் சிமிங்டன் வீட்டில் மிஸ் கிஞ்சை பார்த்ததா சொல்லும் ஒரு சாட்சியை என்னால் அடையாளம் பார்க்க முடியல. அப்படியும் கவனிப்பாங்களா என்ன? கவனிக்கலாம், கவனிக்காமலும் இருக்கலாம். வேற யாரெல்லாம் உங்கள் போலீஸ் பைக்குள்ளே இன்னும் இருக்காங்க? அவர் முன்னால் வெகு தூரம் பார்த்தார் நாஷ். நம்மளால் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாதுன்னு நீங்கள் விளங்கிக்கணும். ஒருத்தரையும் விளக்க முடியாது என ஆமோதித்தேன் நான். எனக்கு இது விளங்குது. அவர் ஆழ்ந்து சொன்னார். பெண் சாராணியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்குக்காக நேற்று மதியானம் பிராண்டன் வரை போயிருக்காங்க மிஸ் கிரிப்த். காலம் தாழ்த்தி தான் அவங்க திரும்பியிருக்காங்க. நீங்கள் அவங்களை ஒரு குற்றவாளியா? இல்லை, அப்படி நான் நினைக்கல. ஆனால் எனக்கு தெரியாது. மிஸ் கிரிப்தை பார்த்தால் திறமை மிக்க ஆரோக்கியமான மனநிலையில் வாழ்பவராக தான் தெரியுது. ஆனாலும் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. போன வாரம் இவங்க கடுதாசியே இந்த வீட்டு தபால் பெட்டியில் போடும் நிலை இருந்திருக்கா? சாத்தியம்தான். அந்த மத்தியானம் இவங்க டவுனில் ஷாப்பிங் போயிருக்காங்க. இங்கு நிறுத்தினார் நாஷ். இது மிஸ் எமிலி பார்டனுக்கு பொருந்தும். நேற்று மத்தியானத்துக்கு முன்னாலேயே கிளம்பி ஷாப்பிங் போயிருக்காங்க அவங்க. போன வாரம் இவங்க சிமிங்டன் வீடு இருக்கும் தெருவை தாண்டி வசிக்கும்
ஏதோ நண்பர்களை பார்க்க ஒரு பொடிநடை போயிருக்காங்க. நம்ப முடியாமல் நான் மறுப்பாய் தலையசைத்தேன். பக்கங்கள் நறுக்கி எடுக்கப்பட்டிருந்த புத்தகத்தை கண்டெடுத்த உடனேயே அந்த வீட்டின் சொந்தக்காரர் மீது சந்தேக பார்வை விழும் என்பது நான் எதிர்பார்த்ததே. ஆனால் நேற்று என்னை சந்திக்க வந்த சந்தோஷமான எமிலியை நினைக்கும்போது பிரகாசமாய் பரபரப்பும் கிளர்ச்சியும் எல்லாவற்றையும் நகர்த்தும் அந்த கிளர்ச்சி, எஸ், அது ஒரு மிதமிஞ்சிய துள்ளலான கிளர்ச்சி. அப்பொழுது மெருகேறிய அவரது கன்னங்கள், டாலடித்த கண்கள், இதெல்லாம் எதனால், என்ன காரணத்தால்? ஓ, நிச்சயமாய் நிச்சயமாய், நான் மனசுமையோடு சொன்னேன். இது ஒரு தாள முடியாத பிஸ்னஸா ஆகிடுச்சு. கற்பனை பண்ணி இப்படியோ அப்படியோ சிந்திச்சு அதனால் மனசுபை கூடி, எஸ், ஒத்துக்கிறேன், சந்திக்கும் எல்லோருக்குள்ளும் ஒரு சாத்தியமான கொலைகாரனை தேடுவதென்பது அத்தனை ஆரோக்கியமான மனோநிலையா இருக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு பழகிடுச்சு. கன நேரம் தாமதித்துவிட்டு அவர் தொடரலானார். மிஸ்டர் பை வேற இருக்கார். நான் கூர்மையாய் கேட்டேன். ஆக நீங்களும் அவரை பட்டியலில் சேர்த்திருக்கீங்க. நாஷ் சிரித்தார். ஓ எஸ், நாங்கள் அவரை உடனடியாகவே சேர்த்துட்டோம். விளங்கிக்க முடியாத பாத்திரம் அவர். அப்படி ஒன்றும் நல்ல கேரக்டராக தெரியல. இந்த 2 சம்பவங்களின் போதும் வேறெங்கும் அவர் போகலே என்பதற்கு சாட்சி இருக்கு. தனது தோட்டத்திலேயே தான் இருந்திருக்கார் மிஸ்டர் பை. ஆக நீங்கள் பெண்களை மட்டும் சந்திக்கல. கடுதாசிகளை எழுதியிருப்பது ஆண் என்று நான் நினைக்கல. சொல்லப்போனால் இதில் நான் நிச்சயமாக இருக்கேன். கிரேவ்ஸுக்கும் இதே எண்ணம்தான். மிஸ்டர் பை மட்டும் ஒரு விதிவிலக்கு. ஏன்னா அவராண்ட அசாதாரணமான பெண் சாயல் கொட்டி கிடக்கு. ஆனால் நேற்று மத்தியானத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை விடாமல் நாங்கள் செக் பண்ணியாச்சு. இது ஒரு கொலை வழக்கு, நினைவிருக்கட்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தெரியல, சிரித்தார் அவர். இதேபோல உங்கள் தங்கைக்கும். தனது அலுவலகத்துக்கு போன பிறகு அங்கிருந்து மிஸ்டர் சிமிங்டன் வெளியே போகவே இல்லை. டாக்டர் கிரிப்த் கிராமத்தின் எதிர் திசையில் ரவுண்ட்ஸில் இருந்திருக்கார். இவருடைய விசிட்டுகள் பற்றி நான் முழுமையாக தகவல் சேகரித்து செக் பண்ணிட்டேன். நிறுத்தினார். மீண்டும் சிரித்தார். சொன்னார், போதுமா? நாங்கள் அடியாழம் வரை போய் ஆணிவேரின் கீழ் நுனியில் நிற்கிறோம். அதாவது ஒன்னையும் விட்டு வைக்கல. நான் மெதுவாய் சொன்னேன். ஆக உங்களுடைய இந்த கேஸ் 4 பேர் மேலே குவிஞ்சிருக்கு. மிஸ் கிஞ்ச், மிஸ்டர் பை, மிஸ் கிரிப்த் மற்றும் மிஸ் பார்டன். ஓ நோ, எங்கள் பட்டியலில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. கூடுதலாக பாதிரியாரின் மனைவி. அவங்களையுமா நீங்கள் சிந்திச்சிருக்கீங்க? நாங்கள் எல்லாரையும் சிந்திச்சிருக்கோம். குற்றவாளியா பாதிரியாரின் மனைவி ரொம்பவும் திறந்த மனதுடன் நடந்துக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க கூட இந்த பாதகத்தை பண்ணியிருக்கலாம். நேற்று மதியானம் அருகில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு போயிருந்தேன் என்று சொல்கிறாங்க அவங்க. பறவைகளை பார்க்கவாம். நிச்சயமாக பறவைகள் அவங்களுக்காக சாட்சி சொல்ல போவது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? சட்டென்று அவர் வாசல் பக்கமாய் திரும்பினார். அங்கு ஓவன் கிரிப்த் வருவதை கவனித்தபடி, ஹலோ நாஷ், இன்னைக்கு காலையில் நீங்கள் என்னை தேடிக்கிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். ஏதாவது முக்கியமா? மரண விசாரணை வெள்ளிக்கிழமை அன்று வச்சுக்கலாம்னு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா? ரைட், மோர்சிபியும் நானும் இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடுறோம். நாஷ் பேசினார். ஜஸ்ட் இன்னும் ஒரு சமாச்சாரம் கேட்கணும் டாக்டர் கிரிப்த். மிஸ்ஸஸ் சிமிங்டன் அவங்க உடல்நிலைக்காக ஏதோ மருந்துகள் எடுத்திருக்காங்க. பவுடரோ என்னவோ நீங்கள் எழுதி கொடுத்தது. அவர் நிறுத்தினார். அதற்கென்ன என்பதைப் போல கேட்டார் டாக்டர். எஸ், அந்த மருந்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா மரணம் நேருமா? நிச்சயமாக கிடையாது. அந்த மருந்தை 25 என்னும் எண்ணிக்கைக்கு அவங்க சாப்பிட்டிருந்தால் ஒழிய. ஆனால் நீங்கள் ஒரு முறை அதிகமாக அந்த மருந்தை சாப்பிட்டால்
உண்டாக வல்ல கேடினை பற்றி அவங்க கிட்ட விளக்கியிருப்பதா சொல்கிறாங்க மிஸ் ஹாலண்ட். ஓ அதுவா? எஸ். மிஸ்ஸஸ் சிமிங்டனிடம் நீங்கள் எதை சொன்னாலும் அல்லது தந்தாலும் அதை மிகைப்படுத்தியே செய்யக்கூடிய வகை அவங்க. ஒரு மாத்திரைக்கு பதிலாக 2 சாப்பிட்டால் அது பலனும் ரெட்டிப்பாகணும்னு நினைக்கக்கூடிய வகை. ஆஸ்பிரின் போன்ற மருந்துகளில் இப்படி விளையாடிடக்கூடாது. அது இருதயத்துக்கே வினையாய் போய் முடிஞ்சிடும். ஆனால் மரணத்துக்கு காரணம் எது என்பது பற்றி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அது சைனாய்டு தான். ஓ எனக்கு அது தெரியும். நான் சொல்வதன் அர்த்தத்தை நீங்கள் சரியாக பிடிக்கல. தற்கொலைன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எரிச்சிடும் அமிலத்துக்கு பதிலாக அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு படுத்து விடுவது நல்லதுன்னு நினைக்க தோணலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் கிரிப்த். கிரிப்த் கிளம்பிவிட நானும் நாஷுக்கு குட் பை வைத்தேன். நான் மெல்லமாய் நடந்து குன்றுகளை கடந்து வீடு அடைந்தேன். ஜோனாவின் அறிகுறி தென்படவில்லை. ஆகவே அவள் போயிருக்க வேண்டும். அங்கு டெலிஃபோனுக்கு அருகிலிருந்த ஞாபக குறிப்பு அட்டையில் நானோ அல்லது பேட்ரிஜோ பார்ப்பதற்காக ஒரு சிறு குறிப்பு வைக்கப்பட்டிருந்தது. டாக்டர் கிரிப் ஃபோன் செய்தால் செவ்வாய்க்கிழமை போக என்னால் இனிமே முடியாது. ஆனால் புதன் அல்லது வியாழனில் எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு போகலாம். இதை சொல்லிவிடவும். நான் என் புருவங்களை உயர்த்தியபடி வரவேற்பறைக்கு போனேன். எல்லா நாற்காலிகளும் நெட்டை குத்தலான பின்பக்கங்கள் கொண்ட இருக்கைகளாக இருக்கின்றன. மிஸ்ஸஸ் பார்டனின் கைங்கரியம். ஆகவே சாய்வாய் உள்ள ஒரே நாற்காலியில் போய் அமர்ந்தேன். கால்களை நன்கு அகட்டி சாய்ந்தேன். உட்கார்ந்து வேறென்ன நான் செய்ய? இந்த முழு சமாச்சாரத்தையும் மீண்டும் ஒரு முறை அசைப்போடலானேன். எதிர்பாராமல் உள்ளே வந்த டாக்டர் கிரிப்தின் வருகையால் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் இடையேயான சம்பாஷணை பாதியில் தடைப்பட்ட சம்பவம். திடீரென்று விளைந்த எரிச்சலுக்கிடையே என் நினைவுக்கு வந்தது. மேலும் 2 பேர் கொலைக்கான சாத்தியம் பட்டியலில் இருப்பதாய் நாஷ் சொல்லியிருந்தாள். அந்த 2 பேர் யார் என நான் வியந்தேன். அவற்றில் ஒன்று ஒருவேளை பேட்ரிட்ஜாயிருக்கலாம். பார்க்க போனால் நறுக்கப்பட்ட பக்கங்களிலான அப்புத்தகம் அவருக்கு வீட்டில்தான் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் தனக்கு ட்ரைனிங் தந்து தொழிலில் வளர்த்து விட்டவர் என்ற காரணத்தால் துளி கூட சந்தேகம் எழாத சூழலில் ஏக்னஸ் அடித்து கவிழ்க்கப்பட்டிருக்கலாம். நோ, பேட்ரிஜை தள்ளி வைக்க முடியாது. இதில் இரண்டாமவர் யார்? ஒருவேளை நான் இதுவரை அறிந்திராத ஒருத்தராய் இருக்கலாமா? மிஸ்ஸஸ் கிளிட் ஒரிஜினல் சந்தேகப்பட்டியலில் முதலாய் இடம்பெற்றவர். நான் கண்களை மூடிக்கொண்டேன். இவராய் இருக்கவே முடியாது என்று நினைக்க தோன்றும் 4 ஒவ்வொருத்தராய் எடுத்துக்கொண்டேன். ஜெண்டிலாவும் ஒடிசலாவும் இருக்கும் எமிலி பார்ட்டனா? இவருக்கு எதிராயிருக்கும் பாயிண்ட்டுகள் தான் என்னென்ன? தனியாத தாகங்களுடன் சென்று ஒரு வாழ்வு. சிறு பிராயம் முதலே அடக்கியும் ஒடுக்கியும் வைக்கப்பட்ட துர்லாப நிலை. இவரை போன்ற ஒரு சராசரி பெண்ணிடமிருந்து பெறப்பட்டிருக்கும் கணக்கிலடங்கா தியாகங்கள். சாதாரணமாய் இன்பகரமாய் அமையாத எதுவாகினும் அதை பற்றி விவாதிக்க இவருள் மூலம் பயங்கரமானதொரு பரபரப்பு. இது இன்பமாய் அமைவதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் இவருடைய உள்ளார்ந்த ஆழ்ந்த யோசனைகளின் அறிகுறியா? ஒரு முறை டாக்டர் ஒருவர் என்னிடம் பேசிக்கொண்டிருந்த போது சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. மயக்க நிலைக்குள் போய்கொண்டிருக்கும் ஒரு மிருதுவான வேலைக்காரி சொல்லும் எதுவுமே இரகசிய உண்மைகளாகும். மேலும் அவர் சொன்னார், அப்படிப்பட்ட வார்த்தைகளும் சங்கதிகளும் ஒரு வேலைக்காரிக்காக தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஹைமி கிரிப்த் நிச்சயமாய் அவரை பற்றி விபரீதமாய் எதுவும் அழுத்தவில்லை. உன்னதமான மனோநிலை, ஆண் போன்ற உரம், எதிலும் வெற்றி, வேறு எதற்கும் சிந்தனை தராத ஒரு முழுமையான பிஸி வாழ்க்கை. இத்தனை இருந்தும் மிஸ்ஸஸ் டேனே கேத்ரப் சொல்லியிருக்கிறார், பரிதாபமான பிறவி. இதிலும் ஏதோ ஒரு ஞாபகம் விடுபடுகின்றது. ஒரு நினைவு. என்ன ஒரு நினைவு? அது வந்துவிட்டது.
நாங்கள் வடக்கு பிரதேசங்களில் பிராக்டிக்ஸில் இருந்தபோது அங்கேயும் மொட்டை கடுதாசிகள்னு ஒரு பிரளயம் நிகழ்ந்தது என்று ஓவன் கிரிப்து சொன்னது. எனில் அதுவும் கூட ஐமி கிரிப்தின் வேலையா இருக்குமோ? இது வெறும் எதிர்பாராத கோயின்சிடன்ஸாக இருக்கலாம். ஒரே மாதிரியான 2 சம்பவங்கள் ஆனாலும் கூட. ஒரு நிமிஷம். அந்த கடுதாசிகளை எழுதியது யார் என்றுதான் கண்டுபிடித்து விட்டார்களே. கிரிப்து தான் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், ஒரு பள்ளிக்கூட மாணவி அது. திடீரென்று குளிரெடுத்தது. ஜன்னல் வழியாய் வந்து விழுந்த கொத்துக்காற்றாய் இருக்க வேண்டும். அசௌகரியமாய் என் இருக்கையில் நான் நெளிந்தேன். ஏன் நான் திடீரென்று குழப்பமாகவும் மனமுடைந்தும் உணர வேண்டும்? விடாமல் சிந்தி. ஒருவேளை அது அந்த பள்ளிக்கூடத்து மாணவியாய் இல்லாமல் ஐமி கிரிப்தாய் இருந்தால்? இப்போது இங்கு வந்து தனது தந்திரங்களை ஐமி தொடங்கி உள்ளாள். இதனால்தான் ஓவன் கிரிப்து அதனை கவலையுடனும் துருப்பிடிக்காதவராகவும் தோன்றுகிறார். அவருக்கு சந்தேகம் இருந்துள்ளது. எஸ், அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார். மிஸ்டர் பை அப்படி ஒன்றும் ஒரு நல்ல மனுஷர் கிடையாது. இந்த முழு பிஸ்னஸையும் மேடையிட்டு வெற்றிகரமாய் நடத்துபவராய் அவரை என்னால் பார்க்க முடிகின்றது. வெற்றிகரமாய் முடித்துவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தபடி, விடாது மேலும் மேலும் சிரித்தபடி. தொலைபேசி அருகே விடப்பட்டிருந்த அந்த துண்டு நினைவு குறிப்பு. அதையே நான் ஏன் விடாமல் நினைக்க வேண்டும்? கிரிப்தும் ஜோனாவும் இவளுக்காக அவர் விழுகின்றனர். நோ, இக்காரணத்துக்காக அல்ல. அந்த குறிப்பு என்னை வதைத்தது. காரணம் வேறு ஏதோ. என் நினைவுகள் அலை பாய்ந்தன. தூக்கம் வெகு அருகாமையில். முட்டாள்தனமாக எனக்கே நானே நெருப்பில்லாமல் புகையாது. ஆமாம், அதேதான். இப்போது எல்லாம் அழகாய் பொருந்தி நிற்கின்றன என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறகு நான் மேகனுடன் தெருவில் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹெல்சி ஹேலன் எங்களை கடந்து போனார். மணப்பெண் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தார் அவர். மக்கள் கூட்டம் முணுமுணுத்தது. கடைசியாய் இவர் டாக்டர் கிரிப்தை மணமுடிக்கப் போகின்றாள். அப்கோர்ஸ் இவர்கள் இருவருக்கும் பல வருடங்களுக்கு முன்னாலேயே நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் இருந்தோம் சர்ச்சில். திருமண வரிகளை லத்தீன் மொழியில் படிக்கிறார் டேனே கேத்ராப். இதற்கு நடுவில் வந்து குதித்து வலிமையாய் கத்துகிறார் மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப். இதை நிறுத்தணும், கேட்கல? இதை நிறுத்தணும். நான் முடித்து கொண்டிருக்கிறேனா அல்லது தூங்கிக் கொண்டிருக்கிறேனா என்று எனக்கு ஒரு சில கணங்கள் விளங்கவில்லை. பிறகு என் மூளை தெளித்தது. நான் லிட்டில் பார்ட்ஸ் வீட்டின் வரவேற்பறையில் இருப்பதையும் எனக்கு முன்னால் ஜஸ்ட் இப்போது வந்து நின்று கொண்டு இதை நிறுத்தணும் என்று நரம்பதிர கத்திக்கொண்டிருப்பதை உணர்ந்தேன். குதித்தெழுந்தேன். நான் மன்னிக்கணும் மேடம் என்றேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என்ன சொல்றீங்க நீங்க? தனது வலது கையை முஷ்டியை இடது உள்ளங்கையில் கடுமையாய் குத்தி கொண்டார் அவர். இதை நிறுத்தணும். கடுதாசிகள், கொலை, ஏக்னஸ் போன்ற பரிதாபமான ஏழை பெண்களை இனியும் நாம பலி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சரியா சொன்னீங்க என்றேன் நான். ஆனா இதை தீர்க்க நாம என்ன முறையை பின்பற்றுவது? மிஸ்ஸஸ் கேத்ரப் ஸ்திரமாய் சொன்னார். நாம ஏதாவது செஞ்சாகணும். நான் சிரித்தபடி கேட்டேன். நாம என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைங்க. முதல்ல இதை செய்ங்க. வச்சுட்டு கவனிங்க மேடம், போலீஸ் அவங்களால முடிஞ்ச அதிகபட்ச நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஏக்னஸ் கொல்லப்பட்டிருக்கா. இது எதை காட்டுது? அவங்க போலீஸை சொல்றேன், அதிகபட்சம் இல்லை குறைந்தபட்சமாக கூட எதையும் பண்ணலே என்பதை தான் காட்டுது. அப்ப அவங்களை விட சிறப்பாக செய்ய உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. எனக்கு போலீஸ் வேலை பண்ண எதுவும் தெரியாது. இதனால தான் நான் ஒரு நிபுணரை கூட்டிட்டு வரப்போறேன். நான் மறுப்பாய் தலையசைத்தேன். அதை நீங்க செய்ய முடியாது, செய்யக்கூடாது. கிராமத்தின் முதன்மை கான்ஸ்டபிள் கேட்டுக்கொண்டால்தான் ஸ்காட்லாண்ட் யார்டு கிராம வழக்குகளை அதன் கட்டுக்குள் எடுத்துக்க முடியும். சொல்லப்போனால் அவங்க கிரேவ்ஸை உதவ அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிபுணரை நான் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை.
மொட்டை கடிதாசிகள் பற்றியோ அல்லது கொலைகள் பற்றியோ நிபுணத்துவம் பெற்றவர்களை நான் இங்கே குறிப்பிடல. மக்களை பற்றி அறிந்த ஒருத்தரை குறிப்பிடுறேன் நான். என்ன முழிக்கிறீங்க? விலங்கல? நரித்தனம் பற்றி, நயவஞ்சகம் பற்றி நல்ல விலாவரியா தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு இப்போ வேணும். இது ஒரு விளங்கிக்க கொள்ள முடியாத கோணம். விவரமாய் புரியுதா நிலைப்பாடு? ஆனாலும் இது ஏனோ போதை ஊட்டியது, ஈர்த்தது. நான் மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்கு முன்னால் என்னை நோக்கி ஆமோதிப்பாய் தலையசைத்து கொண்ட மிஸ்ஸஸ் டேனே-கேத்ரப் விரைவாகவும் நம்பிக்கை நிறைந்தும் சொன்னார். இப்பவே இதை நான் நிறைவேற்ற போறேன். அந்த வழியே மீண்டும் கிளம்பி போனார்.